உண்டாகும். என் தாயாகப்பட்ட சந்தன மாரியம்மா உச்சிமாகாளி அவ காளியம்மா வடக்குத்தியம்மா துர்க்கையம்மா நாகம்மா அழகுநாச்சியாள். அடே அப்பா அவ 8 பேரின் அழகை பார்ப்பதற்கு 1000 கண்கள் போதாது. அதாவது மாரியம்மனுடைய அழகை சொல்லுவதற்கு 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாதா? அழகு ஆதிசேஷனுக்கு 1000 நாவு உண்டு. ஆமா, அந்த 1000 நாவு படைத்த ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு அழகா. அவர் 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலே சொல்ல முடியலையே. நம்மளால சொல்ல முடியுமா? அம்மா அழகா பேச முடியுமா? அம்மா வந்து கோடி சூரியனை பிடிச்சு ஒரு குகைக்குள்ள அடைச்ச மாதிரி பவரா இருப்பா. கோடி சூரியனை ஒரே குகைக்குள்ள அடைத்தத மாதிரி என் தாயாகப்பட்ட சந்தன மாரியம்மா உச்சிமாகாளி இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சம்பழம் கலரும் சேர்த்தா எப்படி இருக்கும்யா? இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா மஞ்ச தேரா இருக்கும். அம்மா அப்படி ஒரு அழகாக புருவம் கருப்புளிய அம்மாளுக்கு பின்ன வேற கருப்பு கிடையாது. தலை முடியோ கருப்புளிய தவிர வேற கருப்பு கிடையாது. கூந்தல் கருப்புளிய குச்சம் வேறு கருப்பு இல்லை. இப்பேற்பட்ட அழகுடைய பெண்ணாக என் உச்சிமாகாளி மாரியம்மா மங்கையர்கள் 8 பேரும் இருக்கும் போது பார்வதா தேவியாகப்பட்டவா ஆண்டவன் சொல்லுவதை காதால கேட்டார். இந்த ஆண்டவன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இந்த ஆண்டவன் நம்மளை விட பேரழகி யாருமே இல்லைன்னு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுறாரு. இதை இப்படியே விட்டா சரியா வராது. இவர் ஏற்கனவே ஒரு பெண்ணாசை பிடிச்ச பித்தை. கண்ணுக்கு சேலை கட்டி விட்டாலும் கண்ணை தொடச்சுக்கிட்டு பாப்பாரு. அதனால இந்த ஆண்டவன் இனி அவ 8 பேரையும் பார்க்கவே கூடாது. ஏன் பார்க்க கூடாது? நம்மளை விட அவ 2 மடங்கு அழகா இருக்கான்னு அவரே சொல்லுகிறார். அப்ப இந்த ஆண்டவன் அவ 8 பேரையும் பார்த்தா நம்மளை மறந்து இந்த நாயகி 8 பேரையும் மனம் முடித்தா நம்ம என்ன செய்வது? அதனால சக்தியை மறப்பார், சங்கரியை மனம் முடிப்பார் அல்லவா? அதனால இனி அவ 8 பேரையும் பார்க்காமலே இருக்கணுமானா நம்ம அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யணும். அவ அங்கே இருந்தா ஆண்டவன் படியிழக்க போவாரு, அவரை பாப்பாரு, மறுபடி இதே மாதிரி வந்து மனசுலே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால அவ 8 பேரையும் அங்கிருக்க கூடாது, கைலாசத்திலே கொண்டு வந்து நாமளோடு நாம வைத்திருக்க வேண்டும். வச்சிருந்தா அவளை பாதுகாப்பா வச்சுக்கிடுவோம். நம்ம கிட்ட இருந்தான்னா இந்த பகவான் வந்து பார்க்கவே மாட்டாரு, கிட்ட வரவே மாட்டாரு. அவர் பாட்டு அவ பாட்டு இருப்பா. ஒத்திர விட்டோம்னா சரி இந்த பகவான் அடிக்கடி போவாரு. அங்க போவாரு வருவாரு, போவாரு வருவாரு. இந்த மனுஷன் மோசமான மனுஷன். அதனால சரி அட்டகாடி 8 பேரையும் அழகா கூட்டி கொண்டு சரி நம்ம பக்கத்துல நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். நம்ம பாதுகாப்பா வச்சோம்னா பகவான் ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அசைக்க முடியாது. அப்பதான் கைது வச்ச பையா தண்ணி ஊத்தி தொடையில அப்பதான் புசு புசுங்காது. அதை விடுங்க. அதை தூர போட்டு வேற வாங்கி கூட்டிட்டு இடைஞ்சலா இருக்கு இடம்.
அதனால இவர் 8 பேரையுமே கைலாசத்திற்கு கொண்டு வந்து நாமளோடு கடவுளுக்கு தெரியாமலே தோழி பெண்களாகவே நாமல் வைத்திருக்க வேண்டும். தோழி பெண்ணா வைத்திருக்கணும்னு நம்மளால போய் எடுக்க முடியுமா? முடியாது. ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே நம்ம 8 பேரையுமே தோழி பெண்ணா கேட்போமே என்று பார்வதி இறைவனை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி நீங்க உலகமெல்லாம் வடியிழக்க போனா பார்வதி நான் கைலாசத்திலே ஒத்தையிலே ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கேன். நீ ஒத்தையில இருக்கன்னா அந்த டிவி போட்டு சன் டிவில எம்ஜிஆர் படத்தை போட்டு பாரு. சன் டிவில எங்க எம்ஜிஆர் படம் போடுதாங்க? என்ன போடுதாங்க? சன் டிவில 6:30க்கு போட்ட நாடகம் ராத்திரி 11 மணி வரைக்கும் நாடகம் தான் ஓடுது. என்ன நாடகம் ஓடுது? என்ன நாடகமா? ஒரு நாளைக்கு சன் டிவில 6 நாடகம் போடுதாங்க. 1 2 கிடையாது, 6 நாடகம். 6 நாடகத்தையும் விடாம உட்கார்ந்து பார்த்து வீட்டுல சமையல் பண்ணாலும் டிவி ஓடுது, வீடு சுத்தினாலும் டிவி ஓடுது, பாத்திரத்தை தேய்ச்சாலும் டிவி ஓடுது. அவ பாத்திரம் தேய்க்க பாத்தியா? பாத்திரம் தேய்க்கும் போது பாதி பாத்திரத்தை தேய்ச்சிருப்பா, மீதி பாத்திரத்தை தேய்க்கும் போது ஒரு பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே டிவி முன்னால நிப்பா. ஆமா, அங்க பாத்திரம் கழுவுறதுக்கு முடியாம தேய்ச்சி 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 காஞ்சி வங்கு பிடிச்சு மறுபடியும் போய் அதை தேய்ச்சி கழுவ வேண்டி இருக்கு. ஆமா, காத்தாடி ஓடுது, டிவி ஓடுது, அடுப்பாங்கற அங்க இருக்கு. அங்க இருந்து பாத்திரத்தை கொண்டு வந்து டிவி முன்னால இப்படி தேய்ச்சான்னா வேற வங்கு பிடிக்காம என்னது பிடிக்கும்? பெரிய காரியமாவா? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த காலத்திலே கணவன் எப்ப வருவார்னு எதிர்பார்த்து நிப்பாங்க. ஆமா, ஆனா இப்போ அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா இந்த அம்மா எதிர்பார்த்து நிப்பாளா? அவருக்கு சோறும் கிடையாது, கஞ்சியும் கிடையாது, பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டா. அவரே வருவாரு, கூடையை கீழே வைப்பாரு, ஒரு சொம்பு தண்ணியை கோதி குடிச்சிட்டு குளிப்பாரு. குளிச்சு முடிச்சு கை காலுக்கு எண்ணெயை தேய்ச்சி அந்த ஐயா உட்கார்ந்து இருப்பாரு. வயிறு பசிக்கும். ஏமா வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நானும் இப்பமாவது சாப்பாடு ஆக்கி தருவேன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கேன். வயிறு பசிக்கு தாய் எனக்கு 2 தோசையை சுட்டு கொடு அப்படின்னா சொல்லுவா. நாடகம் எவ்வளவு சீரியஸா போய்கிட்டு இருக்கு. இந்த விளம்பரம் போட்டதுக்கு பிறகுதான் உங்களுக்கு சாப்பாடு வச்சு தருவேன், அதனால கொஞ்ச நேரம் ஓரமா உட்காரும், நாடகத்தை பாரு அப்படின்பா. அதுக்கு பிறகு விளம்பரம் போட்டதுக்கு பிறகு இந்த அம்மா போய் தோசையை சுடணும்னு போவா. தோசையை சுடணும்னு போனா தோசைக்கல்ல அடுப்புல வச்சு தீய மூட்டி மாவை ஊத்தி தோசையை ஊத்துனான்னா ரிமோட்டை கையில வச்சிருப்பா. ஒரு கையில ரிமோட்டு, ஒரு கையில சட்டாப்பை தூக்கிக்கிட்டு டிவி முன்னால வந்து நின்னான்னு வச்சுக்க, அங்க அடுப்புல தோசை வேவவே செய்யாது. ஏன் வேவாது? தோசை கல்ல குப்பரை கொண்டு போட்டிருப்பா. டிவியை பார்த்துக்கிட்டே போட்டா அப்படித்தானே போடுவா. தோசையை குப்பரை போட்டா தோசை வருமாயா? மறுபடியும் அதை பிச்சு கூரை போட்டுட்டு மறுபடியும் தோசை கல்ல நேரா திருப்பி தோசை மாவை ஊத்தி எங்க ஏ பெரியாத்தா ஆசிய கூப்பிடுங்க. இப்படி கண்ணத்துல கை வச்சால தூக்க வருது. என்ன வேலைக்கு போனீங்க? நேத்தும் பார்த்தேன். நேத்து இப்படிதான் ஒரு ஓரமா உட்கார்ந்து தூக்கம் நடந்துச்சு. இன்னைக்கும் அத மாதிரி மணி 10:30 மணி ஆகுது, அதுக்குள்ள ஆத்தா உங்களுக்கு பயிர் எடுக்கா. அதான் நீ சொன்ன மாதிரி அவ உடம்புக்கு எப்படி வருதோ. சாப்பிட்டீங்களா? அப்ப இட்லியை சாப்பிட்டுட்டு தான் இப்படி உறக்க வருது. சாயமானமா உட்கார்ந்துருக்கா. அப்போ அதை போலவே இந்த பக்கம் அப்போ அதை போல
அதை போல நாகராஜனும் நாகக்கண்ணியும் பெற்றதொரு திருமக்களை நாமளே கைலாசத்திலே கொண்டு வர முடியாது. சிவபெருமானிடத்திலே தோழி பெண்ணாக கேட்க வேணும் என்று ஆண்டவா பரம்பொருளே நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அதான் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. தோழி பெண்ணாக கேட்க வேணும் என்று எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ளே தோழி பெண்கள் வேணும். கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். ஐயா கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். தோழி பெண்கள் வேணும். சீவி வாரி தலைமுடிக்க சிங்கார தோழி வேணும். நான் கோரி தலைமுடிக்க கோமதியா தோழி வேணும். கோழி கோழி வேணும்னா பிராய்லர் கடைக்கு தான் போகணும். அப்ப நாட்டு கோழியை நல்லா அடிச்சு சூப் போட்டு குடி. சரி, 1000 ரூபாய் கொண்டு கொடுத்து நல்ல 2 கிலோ நாட்டு கோழி வாங்கி சரி எங்க அக்கா சூப் வச்சு கொடுக்க சொல்லுவோம். புட்டு கொடுத்து வாங்கலாம்னே உங்ககிட்ட கேட்க. நீங்க எங்கடி வாசல பிடிச்சி தெரியுன்னு கேட்டேன். சரி கிடைக்காது. சரி ஓசில சாப்பிட்டா உடம்பு வலி கேட்காது. நல்ல நம்ம ரூபாயை கொடுத்து சாப்பிட்டா தான் உடம்பு வலி கேட்கும். அதனால சரி கோழி இல்லையா தோழி பெண்கள் வேணும்னு பார்வதி கேக்குறா. தோழி பெண் வேணும்க்கா. 8 நாளைக்குள்ள தோழி பெண்ணு வேணுமானா கண்டிப்பா என்னால தோழி பெண்களை கொடுக்க முடியாது பார்வதி. கைலாசத்திலே ஏற்கனவே நான் 4-5 தோழியை கொடுத்திருக்கேன். இந்த ரம்பா ஊர்வசி மேனகை இவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? இவங்க எல்லாம் படம் நடிக்க போயிட்டாங்க. படம் நடிக்க போயிட்டாளா? சினிமா படம் நடிக்க. அந்த ரம்பா
இல்ல, யார் இந்த ரம்பா? அது ரம்பை. ஓஹோ ரம்பை. இது ரம்பா. ஆஹா அப்படி சொல்லி. அது அரம்பை. அரம்பை. இது ரம்பை. இது ரம்ப. ஆமா. அதனால சரி ஏன் ஆண்டவா, இவங்க எல்லாம் தெய்வலோகத்து பெண்கள், இளமையே மாறாத வரங்களை பெற்றவர்கள். என் கூட உட்கார்ந்து வேலை பார்க்க சொன்னா வேலை பார்ப்பாங்களா? எனக்கு பணிவிடை பார்ப்பார்களா? அதனால ஏன் ஆண்டவா பரம்பொருளே, நீங்க அங்க இங்க அலைய வேண்டாம். நாங்களும் அங்க பட்டணத்திலே எனது தங்கைமார் 8 பேர் இருக்கிறா. அவளை மட்டும் நீங்க கொண்டு வந்து என் கையில கொடுத்தா போற, வேற என்னமே எனக்கு வேண்டாம். அப்படியா பார்வதி? நீ தோழி பண்ணி ஏன் கேக்குற, எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ 8 பேரை எடுக்கணும்னு சொன்னா என்ன ஆள முடியாது. உங்க அண்ணன் கோபால கண்ணனாலதான் முடியும். நான் ஆம்பளைதான், பிற பொம்பளை நான் சொன்னேன். இந்த உலகத்திலே ஒரு பொருளை படைக்கும் அதிகாரம் எனக்கு உண்டே தவிர அந்த பொருளை எடுக்கும் அதிகாரம் என் பெருமானுக்கு தான் இருக்கிறது. அவரை போய் பிள்ளைகளை எடுத்து கைலாசத்துக்கு கொண்டு வந்து கூடயே நீ தோழி பண்ண வச்சுக்க அப்படின்னு ஆண்டவை சொன்ன உடனே பார்வதி அண்ணனாகிய என் பெருமானை அழைக்க வேணும் என்று பார்வதி எப்படி அழைக்கிறா தெரியுமா? மாயவா அடே மாயவா, மாயமாக வந்தவரே மாயவா, ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. மாயவா மாயவா ஏ மாயமாக வந்தவரே மாயவா, மாயவா ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவரே மாயவா, மாயவா. ஆலிலை மேல் பள்ளி கொண்ட மாயவா, மாயவா ஆலிலை மேல் பள்ளி கொண்ட மாயவா, மாயவா அச்சுதனை என் பிறவி ஓடிவா நீ ஆடிவா என்னை நாடிவா, மாயமாக வந்தவரே மாயவா, மாயவா ஏ மாயமாக வந்தவரே மாயவா, ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவரே மாயவா, மாயவா.
சொல்லு. அண்ணா கோபால கண்ணா, ஆண்டவே சிவபெருமான் என்னை விட உன் தங்கைமார்தான் ரொம்ப அழகா இருக்கான்னு என்கிட்ட உயர்வா பேசுவார். நாளப்பின்னு அவ வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னு சொன்னா என்னைய விட அவ 2 மடங்கு இன்னும் அழகாகி விடுவா. அதனால ஆண்டவை என்னை மறந்தாலும் மறந்து விடக் கூடாதல்லவா. நீ தான் போய் அவ 8 பேரையுமே கைலாசத்துக்கு கொண்டு வந்து எனக்கு 8 தோழி பெண்களாக கொடுக்க வேண்டும் அண்ணா. பார்வதி, நான் போய் அவ 8 பேரை எடுத்துக்கொண்டு வரணும்னு சொன்னா அவ ஒருத்தி 2 பேரா இருந்தான்னு வைகி, அண்ணன் இடுப்புல 1 தோல்ல 1 நான் தூக்கிட்டு வருவேன். அவ அட்டகாளி 8 பேராக இருப்பதனால அவ 8 பேரையுமே கொண்டு வருவதற்கு ஒரு பாத்திரம் 1 வேணும். சமையல் பண்ணிட்டு அங்க மண்டபத்தில் கிடக்கு பெரிய டவி கிடக்கு, அதை எடுத்துட்டு வரட்டுமா? டவியால என்னையா செய்ய முடியும்? பிறகு வச்சு கொண்டு வரலாம்னு சொன்னேன். டவியால பறக்க முடியுமா? முடியாது. அதுல சாப்பாடு தான் பொங்கலாம். அதேதான். வேற எதை வச்சு கொண்டு வர முடியும்? அண்டாவை தூக்கி உன் தலையில போடு, தலையில கவுத்தணும், அப்பதான் சரியா வரும். அண்டாவால பறக்க முடியுமாடா குண்டா? அண்டாவால பறக்க முடியாது. நாகராஜன் நாகக்கண்ணி பெற்ற திருமக்களை கைலாசத்திற்கு கொண்டு வரணும்னு சொன்னா பார் கடலையும் கடந்து போகணும், அதோடு ஆகாயத்திலையும் கைலாசத்துக்கு பறந்து வரணும். அதுக்கு என்ன வேணும்? ஹெலிகாப்டரா? அது அந்த வசதி இருந்தா என்னைக்கே வாங்கிருப்பேனே. ஹெலிகாப்டர் கிடையாது, கப்பல் கிடையாது, பிளேன் கிடையாது, பறக்கக்கூடிய இயந்திரங்கள் எதுவுமே கிடையாது. இனிமேதான் ஹெலிகாப்டர் வாங்கணும். மேலே பறக்கலாம். அதனால பறக்கக்கூடிய படகு 1 எனக்கு வேணும். பறக்கும் படகும் நாகத்திடமிருந்து என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாகதாலி வேறும் எனக்கு வேணும் அம்மா. இந்த 2 வரமும் என்கிட்ட இல்லையா அண்ணா? நான் எப்படி உன்கிட்ட கொடுக்க முடியும்? உன்னிடத்தில் இருப்பதாக நான் சொன்னேனா? அத்தான் ஆண்டவை சிவபெருமான் தன்னுடைய சடாமுடி பாதத்துக்குள்ள ஒளித்து வைத்திருக்கிறார். பார்வதி, நீ போய் நான் கேட்டேன்னு சொல்லி 2 வரத்தை வாங்கிட்டு வா. நீ வரத்தை கொண்டு வந்து கொடுத்த அடுத்த கணமே நான் பிள்ளைகளை எடுத்து வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி விறுவிறுவிறுன்னு ஆண்டவனை பார்க்க வந்தா. ஆண்டவா பரம்பொருளே, உங்ககிட்ட பறக்கும் படகும் நாகதாளி வேறும் இருக்கிறதாமே? அம்மா என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட உண்மையை சொன்னது யாரு? உங்க அண்ணனா சொன்னாரு. உங்க அண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தானடி. அதையும் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாரா? அவர் என்கிட்ட இருக்குன்னு உன்கிட்ட உண்மையை சொன்னதனால பிள்ளைகளை எடுத்து கைலாசத்துக்கு வரும்போது 3:45 நாளிகை கண்ணபிரான் தலை குனிந்து நிற்பார் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்து வரத்தை கொடுக்க வரங்களை வாங்கிய பார்வதி கண்ணபிரான் இடத்திலே ஒப்படைத்த போது மாயவன் கண்ணபிரான் பார்த்தார். நம்ம இப்படியே போனா நாகம் நம்மளை கொத்தியே கொன்றுவாங்க. சின்னந்திரு பிள்ளைகளை ஏமாத்தணும்னு சொன்னா நம்ம ஒரு வயசாளி வடிவம் கொண்டு தான் நம்ம போகணும். அப்படி என்று சொல்லி அந்த மாயவன் கோபால கண்ணன் அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? எடுத்தாரே ஒரு சோறு, எடுத்தாரே ஒரு சோறு, ஒரு சோறு பெருமான் ஒரு கிழவனை போல்
வடிவம் எடுத்து கண்ணபுரான் நேர நாகலோக பட்டணத்திலே வந்து பார்த்தார். இவ 8 பேரும் அவ கையால சின்னஞ்சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்க நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளைகளுக்காக இறை தேட வேண்டும் என்று காடு மலைகளுக்கு சென்று விட்டார்கள். இதை அறிந்த கண்ணபுரான் மாணிக்க புத்துக்கு பக்கத்திலே வந்து கொண்டிருந்தார். மாரியம்மா பார்த்தார். அடியே தங்கைமார்களே, அக்கா, ஏ உச்சி மாகாளி, ஏ மாரியம்மா, ஏ காளியம்மா, எல்லாரும் இங்க வாங்கடி. அதோ பாரு, நம்ம மாணிக்க புத்த பார்க்க ஒரு பண்டார கிழமை வாரத மாதிரி தெரியுது. ஏற்கனவே நம்ம அத்த பண்டா, நீ எங்கிருந்து இங்கு வா, உங்க ஊரு என்ன பேரு என்ன? ஏ தாத்தா, ஏ பண்டாரம், உமக்கு ஊரதியா? கிழவா, உனக்கு ஊருதான் சிறங்கு இருக்கான்னு கேட்கல, உமக்கு எந்த ஊருன்னு கேட்டமியா? ஊரு எதுன்னு கேட்டதுக்கு உம்ம ஊரை பேரை சொல்லு. ஏ தாயே மாரியம்மா, தாத்தாவுக்கு ஊரையா கேட்க? தாத்தாவுக்கு ஊரு வடக்க வாடி. என்ன இந்த வயசுக்கு மேல வடக்க வாடிக்கியரு எடு விளக்க மாட்டேன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா வடக்க வாடின்னு கேட்பியரு. ஏ மாரியம்மா, நீ தாத்தாவை தவறா நினைக்காத. நான் சொல்லுவத முழுவதுமா கேளு. தாத்தாவுக்கு ஊரு வடக்க வாடி பக்கத்திலே காசி அம்மா. காசியில இருந்து தாத்தா நான் தெற்கு பார்த்த வழியாக குமரிய பார்க்கணும்னு வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து தெற்கரைக்கு வாட, நாளைக்கு வடக்கரைக்கு போவேன். எங்கனையாவது போ. ஏ பேத்தி, தாத்தா குமரிய பார்க்கணும்னு இந்த பாதையா வந்து கொண்டிருந்தேன். நான் ஒண்ணு தவறாவே பேசலவில்லை அம்மா. குமரின்னு சொன்னா நீ தவறா நினைக்காத. கன்னியாகுமரியிலே சென்று கன்னி பகவதி அம்மாளை பார்க்கணும்னு வந்திருக்கேன். ஏ பண்டாரா, அங்க போற உமக்கு இங்க என்னையா வேலை? வரக்கூடிய வழியிலே காளியர்களின் பிறப்பின் ரகசியத்தை பெருமையா சொன்னாங்க அம்மா. அதனால உங்க 8 பேரையுமே ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு இந்த பாதையா நான் வந்திருக்கிறேன். அப்படியா? சரி, எங்களை பார்க்கணும்னு வந்த. எங்க அம்மாவும் அப்பாவும் இறை தேட போயிட்டாங்க. இப்போ திரும்பி வந்து உன்னை மட்டும் இந்த இடத்துல பார்த்தாங்கன்னு சொன்னா உன்னை இப்பமே உன்னை பொண்ணு போட்டுருவாங்க தாத்தா. ஏற்கனவே வயசாகி போச்சு. அதனால நான் சொல்லுவதை கேளும். வந்த வழியா வீட்டுக்கு போறோம். சந்தோஷமா போயிட்டு வரோம். நான் வீட்டுக்கு போறேன். தாத்தாவுக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி இருந்தா குடு. தண்ணி வேணுமா? பெறவே. ஏ தாத்தா, என்ன தண்ணி வேணும்னா மத்தியானம் 12 மணி ஆகட்டும். அத உன் வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடு. எந்த தண்ணி வேணும்? நீ அவனும் பாதிக்கு பாதி அடிங்க. அந்த தண்ணி இல்ல, அந்த தண்ணி வேண்டாமோ? தாகத்தை தீர்க்கும் பச்சை தண்ணி. ஆமா, குடிக்க தண்ணி கேட்டா நீர் 12 மணிக்கு தண்ணி வாங்க சொல்லுவீங்க. அடிக்க தண்ணி கேட்டா அந்த தண்ணி தான் உங்களுக்கு தெரியும். அதாவது நல்ல தண்ணி இருந்தா ஒரு செம்பு பாடிட்டு வா பேத்தி. ஏ பாப்டா, என்ன எங்கட்ட தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்ல. வெண்ணியும் இல்ல தண்ணியும் இல்ல. சரி, வேற என்ன இருக்கு? வேற சோறு எதுவும் இருக்கா? சாப்பாடு கஞ்சி தண்ணி எதுவும் இருக்கா? கஞ்சியும் இல்ல கஞ்சியும் இல்ல. நீங்க என்னதான் சாப்பிடுவீங்க? அதாவது பழைய சோறு கிளைய சோறு இருக்குமா? பழைய சாப்பாடு எதுவும் இருக்கா? பழைய சோறும் இல்ல கிளைய சோறும் இல்ல. நீங்க என்னதான் சாப்பிடுறீங்க? என்ன நானும் எங்க அம்மாவும் அப்பாவும் கொம்புத்தேன் எடுக்க போயிருக்காங்க. அப்படியா? கொம்புத்தேன் எடுக்க போயிருக்காங்க. கூழ் இல்லையா? கூழ் உங்க தலையில கட்டி ஊத்தவா? ஏ பேத்தி, தாத்தாவுக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்க எதை சாப்பிடுவீங்க? அம்மாவும் அப்பாவும் கொம்பு தேனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதைத்தான் நாங்க வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் தாத்தா. அவங்க வரணும்னு சொன்னா கூட ரொம்ப நேரம் ஆகும். வந்தாலும் உங்களை உயிரோட விட மாட்டாங்க. அதனால நீங்க வந்த வழியாக போக வேணும் என்று சொன்ன போது அப்ப என் பெருமான் கோபால கண்ணன் வாருங்கம்மா காளியார், வாருங்கம்மா காளியார், வார்த்தை ஒன்று சொல்ல உங்க 8 பேர்களுக்கு அண்ணன் தண்ணி வேணுமா? இருளுக்குள்ள இருந்திரான் இன்பம் அது கிடையாது.
மனத்துக்குள் இருந்திரா மகிமை ஒன்றும் கிடையாது என்னோடு வந்திரா என்னோடு வந்திரா கைலாசாலைக்கு கைலாசாலைக்கு போக எம்மா தாத்தாவோடு வந்திரா கைலாசாலைக்கு போ கைலாசம் தன்னது எல்லா பவுசிருக்கு 21 வகைக்கறி எலுமிச்சங்க பச்சடி 41 வகைக்கறி வகைக்கறியா உமக்கு 4 தங்கா பச்சடியா எல்லா வகைக்கறியா தாயே 21 வகைக்கறியா நான் உனக்கு தாரேன் அம்மா அங்கே கண்ண வீரன் சொன்ன போது சந்தன மாரியம்மா ஏறு செல்வா மாரியம்மா ஏ தாயே மாரியம்மா நீங்க 8 பேரு இந்த இருளடைந்த புத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு எந்த இன்பமும் கிடையாது தாத்தாவோடு நீங்க கைலாசத்திற்கு வந்தீர்களேயானா கைலாசத்து உனக்கு ஒரு அக்கா இருக்கா உங்க அக்கா மாப்பிள்ள உங்க அத்தா இருக்காரு அவங்க 2 பேருக்குமே ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும் அண்ணா நடக்கு பாரு கல்யாணம் ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும் அம்மா கல்யாண வீட்டுல உனக்கு என்னென்ன சாப்பாடு உண்டோ 21 வகைக்கறி எலுமிச்சங்கா பச்சடி 41 வகைக்கறியும் உனக்கு 4 தங்கா பச்சடியோட உனக்கு வேண்டிய சாப்பாடு விதவிதமா தாத்தா உனக்கு தாரேன் 21 வகைக்கறி எலுமிச்சங்கா பச்சடின்னு வேற சொல்லுவீங்க 41 வகைக்கறி 4 தங்கா பச்சடின்னு வேற சொல்லுவீங்க இவ்வளவு கொடுத்தாலும் சாப்பாட்டுல நக்கல் உண்டா நக்கல் இந்த நக்கல் தானே வேண்டாமுங்க நக்கல்னா தப்பா நினைக்க கூடாது நக்கல்னா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச பிறகு லாஸ்ட்ல பாயாசம் கொடுப்பாங்க பாத்தீங்களா பாயாசம் அதுக்கு பேர் தான் நக்கல் நீங்க எப்படி நக்கல்னு சொல்லிட்டா இப்ப கொண்டாந்து கிளாஸ் வச்சிருக்காங்க இப்ப கிளாஸ்ல கொடுத்தாலும் சரி நான் முதல்ல 2 அப்பளம் வாங்கி வச்சிருப்பேன் சரி லாஸ்ட்ல அந்த பாயாசம் கொண்டு வர தம்பியை கூப்பிட்டு தம்பி கிளாஸ்ல ஊத்த காணாது இடையில 4 கரண்டி கோரி ஊத்து அப்படிம்பேன் பாயாசத்தை அவன் 4 கரண்டி அந்த தம்பி கோரி ஊத்துவான் 2 அப்பளத்தையும் ஒன்னா போட்டு மிதிச்சு சமட்டி சரி அள்ளி சாப்பிடுவேன் அவரு சக்கரை இப்படி அள்ளி பாயாசத்தை சாப்பிட்டான்னு வெயி அப்புறம் அவருக்கே ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் பிறகு சுகர் பிரஷர் இருந்தா பாயாசத்தை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாதுல பரவாயில்ல இன்னைக்கு மத்தியானம் அம்மா வாசல்ல போட்டாங்க பாரு சாப்பாடு ஏ அப்பா அந்த பச்சடியும் அந்த அவியலும் பொரியலும் சாம்பாரும் ரசமும் இன்னைக்கு இருக்க பாயாசத்தை பார்த்தேன்னா அவ்வளவு அண்ணாச்சி கை பக்குவம் அப்படி அண்ணாச்சி சவுசு பிள்ளை அண்ணாச்சி கை பக்குவோம் நம்ம தூக்கத்துல கூட கையை நக்குவோம் அப்படி இருக்கும் வாசம்
அப்போ உங்களுக்கு 21 வகை கறியோட எலுமிச்சங்காய் பச்சடியோட நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன். நீங்க 8 பேரு என் கூட வருவதற்கு சம்மதம்னா இந்த பறக்கும் படகுல ஏறி உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே 8 பேரு ஒருத்திக்கு ஒருத்தி கூடி பேசினா, ஏட்டி ஏ காளியம்மா, நமக்கு என்னதான் அம்மாவும் அப்பாவும் கொம்பு தேனை கொடுத்தாலும் தாத்தா நமக்கு வேண்டிய சாப்பாடு தரோம்னு சொல்லுதாரு. கைலாசத்திலே நமக்கு ஒரு அக்கா இருக்காளா, அக்கா மாப்பிள்ள நம்ம அத்தா இருக்காராம்ட்டி, அவரை போய் நம்ம ஒரு 8 பார்த்துட்டு வருவோமே. என்ன சாப்பாட்டுக்கு பிறகுதான் மத்த எல்லாமே அப்படின்னு ஆட்டு மண்டி சம்மதித்து 8 பேருமே பறக்கும் படகுல ஏறி உட்கார்ந்தார். இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் படைத்துறை பாண்டியர்கள் சார்பாக பத்திரம் போட்டு கொண்டு வந்திருக்காவோ. படித்துறை பாண்டியர்கள் சார்பாக இல்ல இல்ல மூர்த்தி அவர்களும் சரவண பெருமாள் அவர்களும் செல்வம் அவர்களும் வெங்கடேஸ்வரன் அவர்களும் சுதன் அவர்களும் சுரேஷ் அவர்களும் குமார் சுடர் அவர்களும் செல்வகுமார் அவர்களும் மகேஷ் அவர்களும் சூர்யா அவர்களும் கைகொண்டான் மதன் அவர்களும் முத்து சுரேந்தர் அவர்களும் நல்லையா அவர்களும் மாதவன் பாலா அவர்களும் மாரி செல்வம் அவர்களும் சுபாஷ் அவர்களும் சக்தி வேலு இளங்கோ அவர்கள் சார்பாக இதுக்கு மேல பேப்பர்ல இடம் இல்ல அப்படின்னு இருக்க பூரா பக்கத்தை நிரப்பி கொண்டு வந்திருக்காங்க பத்திரம் போட்டது மாதிரி. படைத்துறை பாண்டியர்கள் சார்பாக நாமளுக்கு 103 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக அன்பு பாராட்டிய செல்வச்சீமாட்டி சிவராமப்பேட்டை மாநகரத்தை சேர்ந்த சிவராமப்பேட்டையிலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய தலவாய் மாடன் கோமரத்தார் அவர்கள் PS மாடசாமி அவர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். சிவராமப்பேட்டையை சேர்ந்த தலவாய் மாடன் கோமரத்தாடி PS மாடசாமி அவர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த தென்காசி மாநகரத்திலே நாமலை போன்ற ஒரு வெள்ளிசை வேந்தராகவே பேரும் புகழும் படைத்து பார் உலகமெல்லாம் வியாதி பெற்ற தென்காசியை சேர்ந்த மறைந்த வெள்ளிசை புலவர் வெள்ளிசை வேந்தர் தென்காசி செல்லப்பா அண்ணாவி அவர்களின் அருமை தம்பி மகனாகப்பட்டவர் அன்பு கரத்தாலே அண்ணார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்து பாராட்டிய செல்வ செய்மானெல்லாம் அம்மனுடைய அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் சன்னதி அவர் 100 கோடி வையாரமா வாழ வேண்டும். அவர் அம்மனோட அருளாலே ஆனந்தமா வாழ வேண்டும். அவர் வைரவசாமி கிருபையாலே வாழ்வாங்கி வாழ வேண்டும். அவரால் போல இலைதளித்து ஆனந்தமா வாழ வேண்டும். அப்படியாகவே இருக்கும் போது ஆதி கைலாசத்திற்கு 8 பேர்களையும் எடுத்து வர வேணும் என்று
அந்த எம்பெருமான் கோபால கண்ணன் பறக்கும் படகிலே வைத்துக் கொண்டு பாவியர்கள் 8 பேரை ஏமாற்றி பண்டார சொரூபமாகி பிள்ளைகளை கைலாசத்திற்கு எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்ப கைலாசத்திற்கு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வரும் போது ஆகாயத்திலே பறக்கும் படகு பறக்கு. அப்ப சந்தன மாரியம்மா நினைக்கா, அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமலா நம்ம புறப்பட்டு வந்துட்டோம். அம்மாவும் அப்பாவும் நம்மள அரண்மனைக்கு வந்தா தேடுவாங்களே அப்படின்னு மனசிலே தாய் தகப்பனை நினைத்த உடனே நாகராஜனுக்கும் அப்பா அம்மாவை நினைச்ச உடனே நாகராஜ நாகக்கண்ணிக்கு நாசி உழைஞ்சி அம்மா அப்படி தும்மல் போட்டாங்க. தும்மல் போட்ட உடனே நாகராஜ நாகக்கண்ணிட்டு சொல்லுதாரு, நாசி உழையுது, வலது நாசி உழையுது, நம்ம பிள்ளை நம்ம தேடுதாங்க, நம்ம சீக்கிரம் போகணும்னு அதனாலே அதனாலே ஐயா வாங்க. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.